வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆசியாவிலேயே சுத்தமான காற்று கிடைக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம டைட்டானிக் ஜாக் உலகத்தோடைய சொர்க்கமான இடம்னு எந்த இடத்த தாங்க சொல்லியிருக்காரு. அப்படி அந்த இடம் எங்கே இருக்குது அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் வீதி உலா யூடியூப் சேனல். இந்தியாவிலேயே அதிக காத்தடிக்கக்கூடிய இடம், உலகத்தோட சொர்க்க பூமியாக இருக்க வேண்டிய இடம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, நம்ம தேனி கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ராமக்கல் மேடு தாங்க அந்த இடம். இந்த இடம் அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இதை ஒரு ஹைடன் ஜெம்முன்னு தாங்க நம்ம சொல்லணும். இந்த இடத்துக்கு எப்படி போகிறது, எவ்வளோ செலவாகும் பார்த்துடலாம் வாங்க. நாம் இந்த ட்ரிப்பை சேலம்லேருந்து தாங்க தொடங்கணும். சேலம் ஜங்ஷனில் இருந்து போடி நாயக்கனூர் எக்ஸ்பிரஸில் ஏறி போடி போய் சேர்ந்துட்டோமுங்க. இந்த ட்ரெயின் சென்னை டு போடி நாயக்கனூருக்கு வாரத்தில் செவ்வாய், வியாழன், சனி இந்த 3 நாட்களும் சென்னையிலேருந்து இயக்கப்படுதுங்க. இந்த ட்ரெயின் ஜேர்னி என்பது மிகவும் ஒரு அழகான ட்ரெயின் ஜேர்னி தாங்க சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மதுரையை தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அப்படி இயற்கை எழில் கொஞ்சம் அழகுடன் இருக்குங்க இந்த ட்ரெயின் ட்ரிப். நைட் 3 மணிக்கு நம்ம சேலத்தில் இந்த ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னா காலையில் 8:55க்கெல்லாம் போடி நாயக்கர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுவோம். போடி நாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து போடி நாயக்கனூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம் அப்படின்னா, போடி நாயக்கனூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கம்பத்துக்கு நிறைய பஸ் இருக்குங்க. கம்பம் போயிட்டோம் அப்படின்னா நெடுங்குண்டம் போக வேண்டிய பஸ்ஸில் நம்ம ஏறணும். இந்த பஸ் டைமிங் மட்டும்தாங்க இருக்கும். விடிய காத்தில் 5:30 மணிக்கு, காலையில் 9:40க்கு, மதியம் 2 மணிக்கு, மாலை 6 மணிக்கு. இந்த டைமில் தாங்க கம்பத்துலேருந்து நெடுங்குண்டம் போக நம்ம பஸ் இருக்கும். நம்ம காலையில் 9:40 பஸ்ஸு விட்டதுனால 2 மணிக்கு பஸ் தாங்க போக வேண்டியது இருந்தது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் தேனினாலே எல்லாருக்கும் நினைவு வரக்கூடிய சுருளி வாட்டர் ஃபால்ஸை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். இந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸு போகிறதுக்கு கம்பத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இல்லைங்க. கம்பத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் அமைஞ்சிருக்க காந்தி சிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து சுருளி வாட்டர் ஃபால்ஸுக்கு மினி பஸ் இயக்கப்படுதுங்க. மினி பஸ்ஸில் ஒரு ஆளுக்கு 20 ரூபான்னு டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. 20 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு ஏறணும் அப்படின்னா 20 நிமிஷத்துலேயே நம்ம சுருளி வாட்டர் ஃபால்ஸ் அடிவாரத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கிருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா சுருளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்குகிற செக் போஸ்ட் வருங்க. அந்த செக் போஸ்ட்டில் அடல்ட்டுக்கு 30 ரூபாயும், சில்ட்ரன்ஸுக்கு 20 ரூபாயும், கேமராவுக்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுவாங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா சுருளி ஃபால்ஸுக்கு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நடக்க முடியாதவங்க அங்கேயே பெரிய ஜீப் இருக்கும். அந்த ஜீப்பில் ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் ஏறினீங்க அப்படின்னா சுருளி வாட்டர் ஃபால்ஸு கிட்டேயே கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி போனீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுக்கு அழகான அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துடுங்க. அங்கே குளிச்சுட்டு
குளிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு என்ட்ரன்ஸ் வந்தீங்க அப்படின்னா மினி பஸ் இருக்குங்க. அதில் ஏறி நீங்கள் கம்பம் காந்தி சிலையை வந்துடலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கம்பம் பஸ் ஸ்டாண்டுக்கு 1:30 மணிக்கு வந்துட்டோம். அங்கே நம்மளுக்கு நெடுங்குன்றம் போகிறதுக்கான 2 மணி பஸ் அவைலபிளாக இருந்தது. நாங்கள் அதில் ஏறி தூக்குப்பாலம் ஸ்டாப்பிங்க்கு டிக்கெட் வாங்கிட்டோம். கம்பம்லேருந்து தூக்குப்பாலத்துக்கு 40 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. தூக்குப்பாலம் வந்துட்டீங்க அப்படின்னா ராமக்கல் மேடு போகிறதுக்கு அங்கேயே சைடில் ஜீப் இருக்குங்க. இந்த ஜீப்பில் ஏறினீங்க அப்படின்னா ராமக்கல் மேடோட அடிவாரத்துலேயும் உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த ஜீப்பில் ஒரு ஆளுக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுவாங்க. அடிவாரத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் மேலே ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்படி ட்ரெக் பண்ணி போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு ஒரு செக் போஸ்ட் வருங்க. அங்கே என்ட்ரி ஃபீஸாக அடல்ட்டுக்கு ஒரு 25 ரூபாயும் சில்ட்ரன்ஸுக்கு 15 ரூபாயும் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். அங்கே நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே நீங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கழுகு ஸ்டாச்சு தாங்க இருக்கும். அது மேலே ஏறி போய் நீங்கள் வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காதுங்க. அப்படி இருக்குங்க அந்த வியூ பாயிண்ட். கழுகு சிலை மேலே ஏறி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஒரு ஸ்டாச்சு தெரியுங்க. அந்த ஸ்டாச்சு வேறு எதுவும் இல்லைங்க, உலகத்திலேயே மிக உயரமான குறவன் குறத்தி சிலை தாங்க அந்த சிலை. அந்த சிலை பக்கத்தில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே இருக்க வியூ பாயிண்ட்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பலாங்க. இங்கே இருந்து பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் தாங்க சொல்லணும். நான் 2 மணி பஸ்ஸில் வந்ததுனால எனக்கு இதுக்கே சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சுங்க. நேரம் பத்தாமல் இருந்ததுனால மற்ற இடத்துக்கெல்லாம் என்னால் போக முடியாத போயிடுச்சு. நீங்கள் முன்னாடியே வந்தீங்க அப்படின்னா இன்னும் சில நிறைய இடங்கள்லாம் இருக்குங்க. நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இதே இடத்துல இருக்குது. நீங்கள் அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. சரிங்க, இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.